நேரடியாகவே பதில் சொல்லலாமே அவருக்கு. இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 4 முனை போட்டி அப்படிங்கன்னா அதில் ஒரு வகையில், அதாவது அரியணை நோக்கி முன்னேறுவது யார் அப்படிங்கிறது தலைப்பாக இருக்கும்போது, ஏற்கனவே அரியணையில் ஒரு கட்சி திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தாங்கள் செய்த நன்மைகளை, தங்களுடைய திட்டங்களை சொல்லி இப்போ வாக்கு கேட்கிறார்கள். இதற்கு எதிராக நீங்கள் பேசணும், போராடணும், இதற்கு எதிராக களத்தை காணணும். இப்போ 2 வகையான மனோநிலை மக்கள்கிட்ட இருக்குது. ஒன்று, இந்த அரசு ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுதுங்க, பரவாயில்ல, அடுத்த முறை இதற்கே ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலை. இன்னொன்று, இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனோநிலை. இப்போது ஒரு பக்கம் அதை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரோ இன்கம்பன்சி, அதை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு திமுக ஒரே அணியாக பெரிய வியூகத்தை வகுத்து 27 கட்சிகளோடு சேர்ந்து நிற்குது. இன்னொரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி, அதை பிரிப்பதற்கு இன்றைக்கி எத்தனை பிளேயர் நிற்கிறாங்க. இன்றைக்கி சார் தான் கரெக்டாக சொன்னாங்க. ஒரு எதிரி கிடையாது. இங்கே 5-6 கூட்டணி இருக்குது. அதில் 4 பிரதானமான எதிரிகள். சரி, இந்த 4 பிரதானமான எதிரிகளில் அத்தனை பேரும் இருக்கிற 50% வாக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்கிறேன், நான் அதை அக்யூரேட்டாக சொல்லலை. 50% இந்த அரசு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 50% அந்த பக்கம் போயிடும். இன்னொரு பக்கம் 50% இருக்குது. இந்த 50% எத்தனை பேர் பிரிக்கிறீங்க? பிச்சிங்கன்னா எப்படி வெல்வீங்க? அப்போ கண்டிப்பாக அரியணையை நோக்கி இயல்பாக ரொம்ப பட்டவர்த்தனமாக, எந்த பெரிய கால்குலேஷனும் வேண்டாம், எதிரிகள் பிரிந்து கிடக்கிறார்கள், இந்த பக்கம் திமுக வலுவாக நிற்கிறது. இந்த அடிப்படையிலேயே இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது. எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து திமுக எதிர்க்கிறாங்க இல்லையா? எதிர்க்கிறதுங்கிறது பிரச்சாரம் தானேங்க. பிரச்சாரம் நீங்கள் வாய் வழியாக சொல்கிறீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு ஓட்டுங்கிறது ஒருத்தருக்கு தான். 2 டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு மார்னிங் ஒரு ஷோ அஜித், ஈவினிங் விஜய், அப்படி போக முடியாது. ஒருத்தருக்கு தான் போட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் விஜய்க்கு ஓட்டு போடவா வேண்டாமா? அதிமுகவுக்கு போடவா, விஜய்க்கு போடவா? எங்கேயாவது ஒரு பக்கம் போணுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போது ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் அதை முழுவதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட எதிர் மனோநிலை மக்களிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கான விளக்கங்களை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி ஒன்று இருந்ததென்றால் அதை பிரிப்பதற்கு 4 பேர் நிற்கிறாங்க. இன்னொன்று, 2வது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, அதை பொறுத்தவர்களும் பார்த்தீங்கன்னா அது என்டிஏ கூட்டணின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது அதிமுக தன்னுடைய கூட்டணின்னு சொல்வதற்கு தொடர்ந்து போராட வேண்டியிருக்குது. நீங்கள் திமுகவையோ அதனுடைய கூட்டணியோ, அது பாஜகவோடு கடந்த காலத்தில் வைத்த கூட்டணியை ஜெயலலிதாவே சொன்னாங்க, நான் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், வாழ்க்கையில் இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மோடியா லேடியான்னு சொல்லி சவால் விட்டார்கள். ஸோ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் இன்றைக்கி நிகழ்காலத்தை செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்கிற சினாரியோவுக்கு, இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த கட்சி எதிர்த்து போராடுகிறது? எடப்பாடி பழனிசாமி என்ன விதமான அழுத்தத்தை கொடுத்துள்ளார்? இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோ அல்லது சீமானோ விஜயோ முதலமைச்சரா வேண்டாம், முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வேண்டும் அப்படின்ற தீர்மானத்தை தமிழ்நாட்டின் மக்கள் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்ல. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது சார் கேட்டாங்க, இது சட்டமன்ற தேர்தலா அல்லது நாடாளுமன்ற தேர்தலா? அருமையான கேள்வி. ஆனால் பிரச்சனை என்ன? நாம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மிருகபலம் கொண்ட ஒரு வலுவான ஒரு அதாவது மேலே இருந்து அழுத்தக்கூடிய, சப்ரஸ்டு ஒரு அழுத்தம் செய்யக்கூடிய ஒரு கட்சியோடு இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அது நேரடியாக பகிரங்கமாக தெரியுது. நீங்கள் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் ஏன் கொடுக்கவில்லை, இது மதுரைக்கு ஏன் கொடுக்கவில்லைன்னு தொண்டகிளியே பேசணும். ஜல்ஜீவன் திட்டத்துக்கு பணம் கொடுக்கல, கல்விக்கு நிதி கொடுக்கல, எல்லாவற்றுக்கும் பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்ன 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் பணம் தருகிறோம். நீங்கள் தர்மேந்திர பிரதான் எவ்வளவு லத்தாஜிக்கா எவ்வளவு இதாக பேசினாருன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படிப்பட்ட இது திமுக இந்த நெரேஷனை செட் பண்ணுது, இது நெரேஷனே இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் மதுரையில் நின்று ராமசீனிவாசனுக்கு ஓட்டு சேகரிக்கும் போது, இவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் இவரை கூட்டிகிட்டு போய் மோடிகிட்ட காமிப்பேன், மோடி உங்களுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் சொல்கிறார். சரிங்களா? நான் அவர் மோடியினுடைய அனுக்கிரகம், கடாட்சம்னு சொல்லுவாங்க, கடாட்சம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு. அப்போது நீங்கள் முந்தின நாள் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, சரியாக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலைங்க, நீங்கள் சரியாக அக்கௌண்ட்லாம் கரெக்டாக கொடுக்கல, எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறதுக்கான இதெல்லாம் எவ்வளோ லாபகமாக பேசுகிறீங்க. ஒன்று, அண்ணாமலை சொன்னது சரியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா
பட்னாவிஸ் சொன்னது இல்ல சார் நான் கேக்குறது உண்மையா இல்ல சார் இருக்கு. அப்போ இல்ல ஒரே நிமிஷம் எனக்கு புரியுது, நான் சொல்லிடுறேன். இல்ல எனக்கு இது புரியுது. ஒரு நரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. இது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தல் இந்த பேச்சுக்கே இல்ல வராதீங்க. சார் மத்திய நம்மை அரசு ஒடுக்குகிற இல்ல சக்தி சார் எது? 2026 ஒரு மாநிலத்திற்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல். ஆமா. மத்திய அரசு திட்டங்களை கொடுக்கல அப்படின்றதுக்காக நாம எப்படி ஒரு அரசாங்கத்தை நிராகரிக்க முடியும்? கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்துனா அந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடாதான ஒரு தேர்தல் இருக்கும். அதுக்கான மதிப்பீடு தானே மக்கள் சரி, கொடுப்பாங்க. வெரி குட். இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துக்கு வரும்போது இப்போ ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாரி கறக்கணும், நாங்கள் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன, அதாவது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணியில் இருப்பதனால் என்ன பெரிய நன்மையை பெற்றுவிட முடியும்? ஒன்று 11 மருத்துவ இல்ல 11 மருத்துவ ஒரு விஷயம் இல்ல, அதுல ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு. அவங்க எங்கேயுமே அதிமுகவுடைய தலைவர்கள் இது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லல. வெரி சொல்லல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். அப்ப ஏன் பொருளாதார ரீதியில நீங்க இல்ல 13, அதாவது இரட்டை இலக்க வளர்ச்சி 13% வளர்ச்சி வந்து கலைஞர் ஆட்சி காலத்துல 2006 ஏற்பட்டதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் நடக்கல. ஏன் நீங்க சொன்ன ரெட்டை என்ஜின் அது உங்க சொல்லட்டாலும் கூட 2 பேரும் இணைந்திருந்த போது கூட நடக்காதது. அந்த சமயத்துல ஒரு பெரிய பேரிடரை சந்திச்சிருக்கு சார் தமிழ்நாடு. கோவிட் சந்திச்சிருக்குது, ஜிஎஸ்டி சந்திச்சிருக்குது. வெரி குட். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சந்திச்சிருக்கு. ஜிஎஸ்டி ஒரு தாக்குதல், வருமானமும் இல்லை அரசுக்கு. இல்ல இப்ப இதையெல்லாம் எதிர்த்து பேசவே கிடையாதுங்க. நீங்க வந்து மோடி எதிர்க்கிறாருங்கிறது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சியாக நின்று திமுக வேலை செஞ்சதில்லை. நமக்கே தெரியும், பன்வாரிலால் புரோஹித் அவரே ராஜாங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சார். யார் பாரு அப்படின்னு சொல்லி கலெக்டர்களை நேரடியாக விசிட் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு மன்னர் மாதிரி அவர் இறங்கிட்டாரு. அப்போ கூட திமுக தான் பேசுது. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து பிரதானமாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்னைக்கு நீங்க வந்து பட்னாவிஸ் பேசுனது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து FCRAங்கிற அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க, நீங்களும் எதிர்க்கல. சரி, விஜய் இருக்கிறார் இல்லையா, அவர் சிறுபான்மையினர், நான் என்ன சொல்றேன், பிரதான 3வது எதிர்கட்சி கட்சி அல்லது நான் பிரதான கட்சி. இன்னைக்கு திமுகவுக்கு எனக்கு மட்டும்தான் போட்டினா நீங்க எவ்வளவு பொங்கி எழுந்திருக்கணும். இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், நான் இப்ப புரிஞ்சுக்கிறேனே. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நேரடியாகவே பாஜக அங்க ஆட்சி செய்யற மாதிரி இருக்கும். அவங்க நினைக்கக்கூடிய கொள்கைகளையும் அவங்க நினைக்கக்கூடிய திட்டத்தையும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது ஈஸியா இருக்கும் சொல்றீங்க இல்லையா? 2017க்கு பிறகு 2019 இருந்து அதிமுகவும் பாஜகவும் நெருக்கமா தானே இருந்தாங்க, கூட்டணியில தானே இருந்தாங்க. அந்த 3 ஆண்டு கால ஆட்சியை பயன்படுத்தி 4.5 ஆண்டு கால ஆட்சியை பயன்படுத்தி அவங்க என்ன வேணா செஞ்சிருக்கலாம்ல. அப்படி செஞ்சாங்களா? ஏங்க, சிஏஏல கையெழுத்து போட்டது என்னங்க? உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது என்னது? சிஏஏல போட்டது மட்டும் இல்லைங்க, சட்டமன்றத்தில் இதனால யாருக்கு என்ன நஷ்டம்னு கேட்டாருங்க இஸ்லாமியர்கள். அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிமுன் சாரி கூப்பிட்டு இவர் வந்து சிறுபான்மையினர் நலத்தை பாதுகாத்த வள்ளல்னா அவருக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க, STP எல்லாம் சேர்ந்து. இதெல்லாம் எவ்வளவு நாங்கள் 2029 அல்ல 31 எப்போதுமே கூட்டணி வைக்க மாட்டோம்னு பேசினாங்க. இதெல்லாம் இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், இப்படியெல்லாம் நீங்கள் 23 அப்படி வந்துட்டு அப்படி 24 மறுபடியும் சேர்ந்துக்கிடுறீங்க. இப்படி இவ்வளவுதான். எதுக்காக சார் 24 பிரிஞ்சு இருந்துட்டு மறுபடியும் 26 சேர்ந்துக்கிடுறீங்க? இவ்வளவுதான் இடைவெளியை தவிர இது இப்போ நான் தான் அதிமுகவுக்கு மாற்று அவர் நேரடியாக சொல்றது இல்லை. விஜய் சிறுபான்மையினர் நலத்துக்காக என்ன பாடுபடுறீங்க? இது ஒன்றும் இல்லைங்க. இந்த FCRA சட்ட திருத்தம் வந்த உடனேயே இது சிறுபான்மையினருக்கு எதிரான பிரச்சனை இல்லை. கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் பெரும்பகுதி அடுத்தட்டு கஷ்டப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் படிக்கிறாங்க. அவர்கள் நடத்துகிற மருத்துவ நிறுவனங்களில் பயனடைபவர்கள் பெரும்பகுதி இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். அதனால இது ஒரே நேரத்தில் 2 பேரை பாதிக்குதுன்னு சொல்லி அதற்கு எதிராக ட்விட் போட்டு அதற்கு எதிராக இப்போதும் பேசிக்கிட்டு இருக்கிறவர் நம்மளுடைய முதலமைச்சர். இப்போ கூர்மையான ஒரு பாயிண்ட் வேணும், இப்படி எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வேணும். நீங்க அதை செய்யல. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தான் செய்யல, விஜய் செஞ்சாரா? ஏங்க டிசம்பர் மாசத்துல எல்லாரையும் கூப்பிட்டு நான் இப்போ 2 இடத்துலையும் ஜோசப் விஜய்னு தன்னை முன்னிறுத்துறாருங்க. இவ்வளவு நாளும் ஜோசப் விஜய்னு சொன்னதே கிடையாது. பெயர் இருக்கட்டும், தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே சொல்றாரு. கரெக்ட், இருக்கட்டும். அப்போ தன்னை ஜோசப் விஜய் என்று அறிவித்துக் கொள்ள தளபதின்னு சொல்றதா சார் அவங்களுக்கு கோவம்? அவங்க தளபதி, நீங்களும் தளபதி இருக்கீங்களே, அதான் பிரச்சனை உங்களுக்கு. இல்ல, இதுக்குள்ள போனோம்னா இன்னும் பெரிய சிக்கல். உண்மையிலேயே இளைய தளபதி பேர் வச்சுக்கிட்டவரு சரவணன்ங்கிற நடிகர். அவருக்கு அப்புறம் வந்த விஜய் வந்து அந்த பேரை கூட திருடிட்டாரு. நீங்க ரஷ்யாவுல ஜோசப் ஸ்டாலின் அவர் பேரு,
நீங்க வெறுமனே பாதி ஸ்டாலின் வச்சுக்கிட்டீங்களா? அது என்ன? என்னங்க இது என்னங்க பேரு? என்னங்க இது இது? என்னங்க அப்படித்தான் பேரு? எல்லாமே. இல்ல, விவாதத்தோட மையத்துல அதுல மையத்துல ஒரே வந்து துறையில் பேர் இங்க இளைய முக்கியம் இல்ல. தளபதினு என்ன செயல்பாடுன்னு சொல்லுங்க. 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சோம்? அக்னீஸ்வரன் சார் இந்த மாதிரி காமெடி பண்றதுல சளைக்க மாட்டார். ஆன் ஏர்ல காமெடி பண்ணணும்னா சாரால தான் முடியும். அதனால ஸ்டாலின்ங்கிற பேருக்கு நீங்க அவரை கேக்குறீங்கல்ல, உங்க இல்ல, பேரை இல்ல. சேர்த்து சொல்லுங்க. சரவணன்ங்கிற அவர் ஜோசப் நடிகர் சேட்டா என்ன, சேராட்டி என்ன? இல்ல. நீங்க ஜோசப் ஸ்டாலின் வச்சுக்கிறீங்களா? சரவணன்ங்கிற சினிமால நடிகர் விஜய் இளைய வச்சுட்டு தளபதினு அரசியல்ல பேரை ஜோசப் ஏற்கனவே விஜய்னு வைத்திருக்கும் போது வச்சிருக்காங்க. அதுவா இங்க ஒண்ணும் இல்லைங்க. பேரு? அது பேரு தான் இந்த பேசலாம், தமிழ்நாட்டுல பேசலாம், முக்கியமா. பேசலாம். மக்கள் திலகம்ங்கிற ஒரு பேரை சின்ன இடைவெளி இன்னொரு நடிகர் வச்சுக்கிட ஒரு சின்ன முடியுமாங்க? இடைவெளி எடுத்துட்டு வரேன். இல்ல, மக்கள் திலகம்ங்கிற பேரை இன்னொரு நடிகர் வச்சுக்கிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் விஜய் வைத்துக் கொண்டாருங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்குள்ள போன்ற நான் சொல்றது, டிசம்பர் மாதம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பெரும் தாக்குதல்கள் இந்தியா முழுவதும் நடந்த போது கொந்தளித்து பேசியவர் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின். நீங்க அந்த இடத்துல குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கலாம் அல்லது விஜய் பேசியிருக்கலாம். அதனால அதாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதால் மட்டுமே சிறுபான்மையினருக்கு நெருக்கமானவர்கள் அன்று பொருள் கிடையாது. விவசாயியாக பிறந்து விட்டால் மட்டுமே நான் விவசாயிகளுக்கு நெருக்கமானவன்னு பொருள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. விவசாய சட்டங்களுக்கு எதிராக சண்டை போட்டால் மட்டும்தான் நீங்கள் விவசாயிக்கு ஆதரவாக நிற்கிறீர்கள். நீங்க எந்த மனிதன் அவசியம் கிடையாது. இல்ல, தீவிர பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து யாரு செய்யலையோ அவர்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிற ஒரு பதில் தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா வந்து இது விஜய்க்கு இண்டிகேட் பண்றாங்க. 78% பேர், இன்னொருல 80% நினைக்கிறேன். ரெண்டு தரப்புமே வந்து விஜய் சீக்கிரம் வேலை செய்யுங்க, அதிகமாக வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எதிர்க்கட்சிகளுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர் 70 வயசு ஆகுது. அவரும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்கிறார். துணை முதல்வர் வேலை செய்கிறார். முதல்வரும் 70 வயது தாண்டி ஆகிறது. அவரும் வேலை செய்கிறார். அப்போ அவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்போ முதல் லைனுக்கு அது பொருள் இல்லை. எதை பிரச்சாரம் செய்கிறார்கள்? இப்போ திமுக பொறுத்தவரை நாங்கள் இதையெல்லாம் மக்களுக்கு குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுத்தோம், பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தோம், இதெல்லாம் கொடுத்தது. அப்புறம் ஒன்றிய அரசு வஞ்சிப்பது, இதை ரெண்டையும் வந்து நெரேஷனாக வச்சு, அதாவது நெரேஷனில் அந்த விஷயங்களை சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் வந்து அவதூறுகளை முன்வைக்கிறாரு. நான் அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், எதை பிரச்சாரமாக கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறதுல திமுகவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதிமுகவுக்கு அது இல்லை. அதனால தான் வந்து உதயநிதி மேலே அவர் வச்சு அலிகேஷன், அதற்கு உதயநிதி பேசிய எதிர்வினை, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். கை ஆடுதுங்கிறதெல்லாம் கூட ஒரு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிறேன். இப்படி எதை பிரச்சாரமாக கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு கிளாரிட்டி இல்லை. நன்றி.